இன்னைக்கு ஈவினிங் பார்க்குக்கு போலையா கொஞ்சம் நேரம் மாடியில் தான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். செல்வா அதுக்குள்ளே எந்திரிச்சு நம்மள ஃபோன் பண்ணிட்டேன். அதோட கீழே போய் டீ போலான் இருந்தேன். செல்வா எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும்னு சொன்னா இப்போ என்னன்னு தெரியல. இப்போலாம் எனக்கு ஹார்லிக்ஸே பிடிக்க மாட்டேங்குது. செல்வாக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு நான் மட்டும் பால் காய்ச்சி குடிச்சு நைட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா எப்போ ட்ரிப்பு வந்துச்சுனே தெரியல. டக்குன்னு கிளம்பிட்டு வரட்டா அப்படின்னு கிளம்புறா. என்னடா கூடவே தானடா இருந்தா செவ்வாழை அப்படின்னு தான் இருக்குது. சரி அப்படியே வண்டியை க்ளீன் பண்ணிட்டு பாப்பா போயிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு நான் கடையில் போய் கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வந்தேன். நான் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, தோசை சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னு மாவு மட்டும் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே கடை மாவில் வராது, பட் பரவாயில்ல இன்றைக்கி நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது. அதுக்கு சைடிஷாக நான் தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு லைட்டாக கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் அந்த பட்டாணி போட்டு சாம்பார் சாப்பிடும் போல் இருந்தது அப்படின்னு பட்டாணி வாங்கிட்டு வந்தேன். நான் அதை அப்படியே ஊற வச்சுட்டு காலையில் சாம்பார் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது, அதையும் மடிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். பாலகுரு, ஆறுமுகம், நயனார், சுமிதா, பிரெனிதா இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ ஹாப்பியாக இருங்க. பை.